அடிப்படையான பூஜைகள் எல்லா அமாவாசையிலையும் நடக்கும். இந்த ஆடி அமாவாசையில் மாரியம்மன் துணையோடு இது நடக்கும். ஒரு மனிதன் மேலே ஒரு மெல்லிய வெள்ளை துணியை போத்துற மாதிரி இருக்கும். ஆவியைத்தான் பல பேரும் பார்த்துட்டு அது அந்த பேய் பிசாசு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. உயிரை பார்க்க முடியாது. அமாவாசை நாட்களில் வந்து படையல் வைக்கணும்னு சொல்கிறீங்க. அந்த படையல் வந்து சில பேர் வந்து அசைவம் வைக்கக்கூடாது, சைவம் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அசைவம் வைக்கலாமா, சைவம் வைக்கலாமா? அசைவம் வைங்க, சைவம் வைங்க நாங்கள் சொல்லவே மாட்டோம். உங்களுடைய குலதெய்வத்தை பாருங்கள். சீவன்கிறது ஆவி, ஆன்மா, ஆறுயிரின் கூட்டு. அமாவாசை காலத்தில் இது ரொம்ப நெருங்கி வரும். அப்போ 10,000 பட்டுப்புழுவை நீ கொண்டு ஒரு வேட்டி கொடுக்கலாம் என்றால், 10,000 நெல்லை அவிச்சு அதை சக்கரை பொங்கலாக்கி கொடுக்கலாம் என்றால், ஒரு கோழியை கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லைங்கிறத விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. 12 மாதமான அமாவாசைக்கு சிறப்பு இருக்கிறது. ஆடி மாதம் அமாவாசையோட சிறப்பு என்னென்னா, ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது.